ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ தனியாக அடுத்த ஃப்ளோரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மெசேஜ் எல்லாம் பார்த்தா எல்லா மெசேஜ்லையும் யாரா அவன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிறான், யார் அந்த கிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எல்லாருமே தேடிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ செம்ம ஃபேமஸ் ஆகிருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ என்னடா நம்ம இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டோமே என்ன ஆக போதோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ இன்னும் யார் யார் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அந்த சேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பற்றி எல்லாருமே தேடிட்டு இருப்பானுங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தன் டே இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா அப்படின்னா எல்லா கில்டும் அவனை பற்றி தாண்டா தேடிக்கிட்டே இருப்பானுங்க, செம்ம லக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ போச்சுடா போக போக இன்னும் பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாவான் நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா கொரியாவில் சியோவில் ஆர்எஸ் கில்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த சாய் இருக்கான். அவங்ககிட்ட சாய் உனக்கு அந்த கிம்ம தெரியுமா, அவன் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் இருக்கானமே, இப்போ ஒரே நியூஸ் எல்லாம் அவனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நீ அவனை பார்த்துருக்கியா? ஏன்னா நீனும் அவனும் ஒரே நேரத்தில் தான் அவேக்கான மாதிரி எனக்கு நியூஸ் தெரிய வந்தது. உனக்கு அவனை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டோட மாஸ்டர் அந்த சாய் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அந்த சாயை தெரிஞ்சுமே அவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, அவன் யார் என்னன்னு நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது, நான் டவரில் அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கில்டு மாஸ்டர் என்னது நீ டவருக்குள்ளே தான் இருந்திருக்க, அவன் அந்த டவர்லேயே செம்ம ஃபேமஸான ஆள், அப்படி இருக்கும்போது அவனை எப்படி அவனுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோல்டரில் கையை வச்சுட்டு இங்கே பாரு நீ அந்த டவரில் 3வது இடத்துல இருக்கிற, நீ 8வது லெவலில் அந்த ஹார்ட் லெவலை சூஸ் பண்ணி சண்டை போட்டுருக்க, அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிற ஒருத்தனை உனக்கு தெரியாதுன்னு நீ சொல்கிற, அது எப்படி என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு உடனே சாய் நான் உண்மையதான் சொல்கிறேன், தெரிஞ்சா நான் சொல்ல போகிறேன், நான் 8வது ஹார்ட் லெவலில் சண்டை போடுறேன், ஒருவேளை அவன் என்னை விட ரொம்ப ஹார்டான லெவலில் சண்டை போடலாம், அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்துக்கிட்டே இருப்பான். அது கேட்டு அந்த கில்டு மாஸ்டர் ஓ அப்படியா சரி அவனை பார்த்தா சீக்கிரமாக என்கிட்ட சொல்லு, நானும் அவனை தான் தேடிக்கிட்டே இருக்கேன், நம்ம கில்டில் அவன் வந்தானா இன்னும் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அப்படியே இந்த பக்கம் சாய் அப்படி பில்டிங்கில் நடந்து போயிட்டே இருக்கும்போது மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான், அந்த கிம்ன்றவன் ரொம்ப கடுப்பேற்றுறானே, அவனை என் கூட சேர்ந்து சண்டை போட வாடான்னு கூப்பிட்டா அவன் வரமாட்டேன்ட்டான், இப்படியே போயிட்டு இருந்தா அவன் நம்மளுக்கு ரொம்ப இடஞ்சல் கொடுத்துட்டே இருப்பான், நான் அவனை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு என்னோட வழியை பார்த்து நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒழுங்காக போகணும், இதுக்கப்புறம் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, நான் ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய் மனசுக்குள்ளே ரொம்ப டயர்டாக யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ இந்த பக்கம் 3வது ஃப்ளோரை முடிச்சிடறான், 4வது ஃப்ளோரை முடிச்சிடறான், 5வது ஃப்ளோரை முடிச்சிடறான், இப்படி அசால்ட்டாக ஃப்ளோரெல்லாம் முடிக்கிறான், ஸ்கூலில் பாஸ் ஆகிறான், எஜுகேஷன் ரிசல்ட் எல்லாம் வருது. அப்படியே நம்ம ஹீரோ டவருக்கு போகிறான், 6வது ஃப்ளோரை முடிக்கிறான், நம்ம ஹீரோக்கு 1000 பாயிண்ட் கிடைக்குது, அப்படியே போயிடுது. அப்படியே போய் கடைசியில் ஃபைனல் எக்ஸாம் வந்துடுது. நம்ம ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்து இப்போது 9வது ஃப்ளோரே முடிச்சு விட்டான். 9வது ஃப்ளோரை முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ அடுத்து 10வது ஃப்ளோருக்கு தான் போகணும். இப்போ நம்ம ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்து 1 வருஷம் ஆகிடுது. நம்ம ஹீரோ அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருப்பான். அம்மா நான் வெளியே போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் அங்கே மெட்ரோ ட்ரெயின் சும்மா செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த பிரிட்ஜுக்கு மேலே ட்ரெயின் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல இந்த வருஷத்துலையும் ஓரளவுக்கு வேகமாக தான் ட்ரெயின் இருக்குது, நான் இந்த உலகத்துக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இது ரொம்பவே பெரிய டைம், ஆனால் சீக்கிரமாக போயிடுச்சு, அடுத்ததான் நான் 10வது ஃப்ளோரை முடிச்சாகணும், இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 20வது ஃப்ளோர் 30வது ஃப்ளோர் அதெல்லாம் போக போக கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா நான் 10வது ஹார்ட் லெவலை சூஸ் பண்ணியிருக்கேன், அதை விட கம்மியான ஹார்ட் லெவலை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும், ஏன்னா க்ரீன் கலர் டஞ்சன் கேட்டு ஒரு மிகப்பெரிய டஞ்சன் கேட்டு வந்துருச்சு, அதுலேருந்து டஞ்சன் பிரேக் ஆகி பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஊருக்குள்ளே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அது சீக்கிரமாக நடந்துடும், அது மட்டும் நடந்தது அப்படின்னா அந்த ஊரே நாசமாயிரும், மறுபடியும் ஒரு பேரழிவு நடந்துடும், அதை நான் தடுத்து நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சன்செட் எல்லாம் பார்த்துட்டு நான் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா டவருக்குள்ள போய் 10வது ஃப்ளோர்ல என்ட்ராராம். அப்படி 10வது ஃப்ளோருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த கேட்டுக்கு வாசல்ல ஒரு வயசானவர் பிச்சைக்காரர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் நம்ம ஹீரோ போகும்போது ஏய் நீ உள்ள போ, ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம ஹீரோ இந்த டவருக்கு வாசல்ல இருக்கிற அவரை பார்த்து இவர் தான் 10வது ஃப்ளோரில் இருக்கிற பிச்சைக்காரரு, வாசல்லே இருப்பார், ஆனால் இவரை பார்க்கும்போது மற்றவங்கலாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க, இவரால் என்ன ஆக போகுது அப்படின்னு, ஆனால் நான் அப்படி இக்னோர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு 5000 பாயிண்ட் கொடுக்குறாங்க. 5000 பாயிண்ட் கொடுத்தோன்னா அதை பார்த்து அவரு என்னப்பா இவ்வளோ காசு கொடுக்குறியா, இந்த மாதிரி பாயிண்ட்லாம் எனக்கு யாருமே கொடுத்ததில்ல, இப்படி நீ கொடுக்குறனா உன் நல்ல மனசை காட்டுது, நீ ரொம்ப நல்லவன்டா, உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு இந்த 10வது ஃப்ளோரில் இருக்கிற ஏதாவது ஒரு தகவல் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். அதை கேட்ட இந்த பிச்சைக்காரரு அப்படியா தம்பி நீ எனக்கு இவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்க அப்படின்னா உனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லி ஆகணும், சரி இந்த விஷயத்த சொல்கிறேன்,
நீ இப்போ 10வது ஃப்ளோருக்குள்ள இருக்கிற அந்த கிராமத்துக்குள்ள போற அந்த கிராமத்துல இருக்கிற சீஃபு கிட்ட கொஞ்சம் கவனமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லி முடிப்பாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ அவ்வளவுதானா, இவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்கேன், இது என்ன வெறும் சீஃப் கிட்ட மட்டும் கவனமா இருன்னு சொல்றாப்ல. சரி, இவர் சொல்றாருன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு, நான் போறேன், அந்த சீஃப் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த 10வது ஃப்ளோர் அந்த கிராமத்துக்குள்ள போறான். உள்ள போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோ அந்த கிராமத்து மலை மேலே நின்றுட்டு அந்த கிராமத்து ஊரை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் ஒரு சின்ன பொண்ணு மரத்தில் இருக்க பழத்தை எடுத்து, வாவ் பழம் சூப்பராக இருக்குது, நான் லக்கி, இதை நல்லா சாப்பிட போகிறேன், வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய சாலமன்ற பள்ளி மரத்து மேலே டங் டங்குன்னு அப்படி அங்கே இருக்க பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வரும் பாருங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு ஐயையோ காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வரும். பின்னாடியே அந்த மிகப்பெரிய சாலமன்ற பள்ளி அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கும். அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது கிட்ட அப்படி திரும்பி பார்த்தா பட்டாருன்னு நம்ம ஹீரோ குறுக்க பூந்து டைட்டா அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பக்கம் பறந்து போயிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்லு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த பள்ளியோட பவரை அப்சர்வ் பண்ணி சும்மா ஸ்வாடை எடுத்து சரசர சரசரசன் துண்டு துண்டா வெட்டி வீசிட்டு சும்மா ஸ்டைலா லேண்ட் ஆவாரு. நம்ம ஹீரோ அந்த பள்ளியை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அதை பார்த்து அந்த பொண்ணு நீ எப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ ஏமா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டு ஊருக்குள்ள வந்தா அங்க இருக்க மக்கள் எல்லாம் கதவை டம்முன்னு பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் கிட்னாப்பர் வந்துட்டான்டா, குழந்தைகளை தூக்கிட்டு போறான், பூச்சாண்டி வந்திருக்கான், யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கதவை மூடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எங்க கதவை துறங்க, நான் ஒன்றும் கிட்னாப்பர் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க இல்ல, இங்கேருந்து ஓடி போயிரு, குழந்தைங்களை பிடிக்க வந்திருக்க பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னை பார்த்து ஏதோ பூச்சாண்டிங்கிறாங்க, நானே குழந்தையெல்லாம் கடத்தவா போறேன், இந்த ஊர்ல எதுக்கு எல்லாருமே பயந்துட்டு இப்படி கதவை பூட்டிட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது ஸ்கிரீன் பப் ஆகி இந்த கிராமம் டேஞ்சர்ல இருக்குது, இந்த கிராமத்தை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னது இது, கிராமத்தை நான் காப்பாற்றணுமா, இதுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல, எல்லாருமே கதை பூட்டி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, இப்படியே இருந்தால் நான் என்ன பண்ணுறது, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி 2 பேர் கருப்பு உருவம் மாதிரி நம்ம ஹீரோவை நோட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள வந்து ஜன்னல் எல்லாத்தையுமே திறந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ போகிற பாதை எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும், நான் இந்த இடத்த இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு சரியாக இங்கே என்ன நடக்க போகுதுன்றதை கெஸ் பண்ணவே முடியல, சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மரத்துக்கு கீழே அப்படியே உட்காருவான். உட்காந்துட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ காப்பாற்றின அந்த சின்ன பொண்ணு மரத்துக்கு முன்னாடி நிற்பா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து நீ தானே அந்த பொண்ணு, நான் இதுக்கு முன்னாடி உன்னை காப்பாற்றினே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு டப்புன்னு நம்ம ஹீரோக்கு பழத்தை கொடுப்பா. நம்ம ஹீரோ அந்த பழத்தை பார்த்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே மரத்துக்கு முன்னாடி நின்றுருப்பா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி நீ எனக்கு பழம் கொடுத்துருக்க, நான் உனக்கு ஒன்று கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வாங்கினா பாருங்க சுருக்கு பை, அந்த சுருக்கு பையில என்ன வேணாலும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டோரிமானோட அந்த பாக்கெட் மாதிரி அதுக்குள்ள எவ்வளோ பொருள்னாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பாக்கெட்டை நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பான். அந்த சுருக்கு பையை எடுத்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா அதில் நிறைய சாப்பாடு, மீட்டு பிரெட்டு இந்த மாதிரி ஹனின்ற மாதிரி நிறைய சாப்பாடு இருக்கு. அதை பார்த்தோன்னா அந்த குட்டி பொண்ணுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன அவ்வளோ பசியில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்காந்து அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ ஆமாம் ஏன் இங்கே இருக்க மக்கள் எல்லாமே இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாமே கதவை பூட்டிட்டு பயந்துட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுவா எங்களோட ஹீரோ இந்த கிராமத்தோட சீஃப் இருக்கார் பாருங்க, அவர் தான் சொன்னார், அவர் சொல்கிற மாதிரி தான் நாங்களாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை பார்த்து என்னது ஹீரோவா, யாரு அந்த சீஃபா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த குட்டி பொண்ணும் ஆமாம் எங்கள் கிராமத்தில் இருக்க எல்லாத்தையுமே பாதுகாக்கிறவர் அவர் தான், அவர் சொல்கிறத எல்லாத்தையுமே நாங்கள் கேட்போம், அவர் தான் எங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்க மாதிரி இருக்குது, இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி அப்படி எதுவும் ஹீரோ மாதிரி தெரியலையே, அந்த சீஃபு கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும் தானே அந்த பிச்சைக்கார சொன்னான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, இங்கே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஆள், நீங்கள் ஏதாச்சும் கொல்லுவீங்களா, யாராச்சும் கடத்திட்டு போவீங்களா, நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்களே, எனக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்களே, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ நான் இங்கே வந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு இந்த ஊரையை பாதுகாக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ நீங்கள் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லுவீங்களா, அதுக்காக தான் இங்கே வந்தீங்களா, எனக்கு இதை நம்பவே முடியல, ஆனால் இங்கே தான் எங்களோட சீஃப் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரே அப்படின்னு சொல்லும்போது அப்போ டக்குன்னு அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அப்போ அந்த வில்லேஜோட சீஃப் வருவான், பார்க்கறதுக்கு வயசான ஆள் மாதிரி இருப்பான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஓ என்னோட கிராமத்துக்கு யாரோ புதுசாக வந்திருக்காங்க போல இருக்கு,
உங்களை வரவேற்கிறேன். நீங்க முதல்ல இங்க வந்தீங்கன்னா என்னல வந்து பார்க்கணும் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது, நம்ம ஹீரோ அந்த சீஃபை பார்த்த உடனே, இவன் தானே சீஃபு. அங்க வெளியே இருக்க பிச்சைக்காரன் சொன்னது இவன் தான். இவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொன்னானே. இவன் பார்க்கறதுக்கு ஒரு மாரி தான் இருக்கான். அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த சீஃபு நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எங்க கிராமத்துல உள்ளவங்களுக்கு நீங்க எப்படி உணவு குடுக்கலாம்? நீங்க உணவு குடுக்கக்கூடாது. நீங்க உணவுல ஏதாச்சும் கலந்திருந்தீங்கன்னா, அது ரொம்பவே மோசமாயிரும். இங்க யாருமே வெளியாட்களோட உணவ சாப்பிடக்கூடாது. நாங்க உணவுல கொஞ்சம் தட்டுப்பாடா இருந்தாலுமே, அதுக்காக வெளியாள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிட மாட்டோம். நீங்க இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவ பார்த்து சொன்னோனே, நம்ம ஹீரோ அவர பார்த்து செம கோவமா மொறப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த சீஃப் எவ்வளோ கேடு கெட்டவன் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.